மேலும் ஒரு அண்மை செய்தி. காவலில் எடுத்து விசாரிக்க கோரி செம்பியம் போலீசார் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் காவலில் எடுத்து விசாரிக்க கோரி எழும்பூர் நீதிமன்றத்தில் செம்பியம் போலீசார் மனு தாக்கல் செய்திருக்கின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த மாதம் 5ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்குல முக்கிய நபராக 23வது நபராக தற்போது பிரபல ரவுடி நாகேந்திரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வேலூர் சிறையில் இருந்த நாகேந்திரனை செம்பியம் போலீசார் நீதிமன்ற ஆணையை பிறப்பித்து தற்போது எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக இவரை காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில போலீஸ் காவலில் செல்ல நாகேந்திரன் மறுத்திருக்கிறார். ஏற்கனவே போலீஸ் காவலில் இருந்த திருவேங்கடன் என்பவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருப்பதால் தான் செல்ல மறுப்பதாகவும், மேலும் தனது உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும், வாரத்திற்கு 2 முறை ஏற்கனவே சிறையில் இருந்தாலும் டயாலிசிஸ் செய்து வருவதாகவும், இதனால் கஸ்டடிக்கு அனுப்ப வேண்டாம் என நாகேந்திரன் நீதிபதியிடம் முறையிட்டிருக்கிறார். உடல்நிலையை கவனத்தில் கொள்ள போலீசாரிடம் அறிவுறுத்தப்படுவதாக நீதிபதி நாகேந்திரனிடம் தெரிவித்திருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. 2 தரப்பு வாதங்களும் நிறைவு பெற்ற நிலையில இன்னும் சற்று நேரத்தில் இந்த மனு மீதான உத்தரவானது பிறப்பிக்கப்பட இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ரவுடி நாகேந்திரன் மகன் அஸ்வத்தாமனை போலீஸ் காவல் எடுத்து விசாரணை நடத்தும் போது ரவுடி நாகேந்திரன் மருத்துவ சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு வரும்போதெல்லாம் நாகேந்திரன் செல்போனில் அஸ்வத்தாமனுக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்வது தொடர்பாக ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததாகவும் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கிறது. குறிப்பா இது தொடர்பாக ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல நாகேந்திரன் சேர்க்கப்படுவதாக செய்திகள் வெளியான நிலையிலே நாகேந்திரன் மனைவி விசாலாட்சியும் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் இதே போன்ற ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தால் அதிலும் இந்த 24 ஆண்டுகளாக தன்னுடைய கணவர் ஆயுள் தண்டனை அனுபவித்து வருவதாகவும், ஆம்ஸ்ட்ராங் கொலையில தன்னுடைய கணவரை தொடர்பு படுத்தி அவரை என்கவுண்டர் செய்ய திட்டமிட்டிருப்பதாக ஒரு மனுவையும் தாக்கல் செய்திருந்தார். அதே ஒரு தகவலை தான் தற்போது நாகேந்திரனும் நீதிபதிகள் முன்பாக முன்வைத்திருக்கிறார். ஏற்கனவே திருமங்கடம் என்கவுண்டர் மூலமாக சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில தன்னையும் இதே போன்று செய்து விடுவார்கள் என்றும், தனக்கு ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாத காரணத்தாலும் மாதத்தில் 2 முறை டயாலிசிஸ் செய்யப்படக்கூடிய நிலையில் இருப்பதாகவும் அவர் அந்த நீதிபதிகள் முன்பு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில அதனை போலீசார் பார்த்துக் கொள்வார்கள், உங்களது உடல்நிலையில் கவனத்தில் சொல்ல அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் எத்தனை நாட்கள் போலீஸ் காவல் எடுத்து விசாரிக்கலாம் என்ற ஒரு உத்தரவை நீதிபதிகள் அவர்கள் வழங்க இருக்கிறார்.